ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் இந்தியா, மிஸ்டர் சேகர் ஐயர் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர் கணேஷ். இன்னைக்கு போல் ஆஃப் போல்ஸ் மேசிவ் விக்டரி ஃபார் என்டிஏ அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்றாங்க. அப்படிதான் நடக்க போகுதா சார்? நிதிஷ்குமார் இஸ் அகைன் கோயிங் டு பி தி சிஎம், அப்படிதான் வரப்போகுதா? நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, அது கேம்பெயின் துறையை பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தரப்பில் தனியா நின்றுட்டார் தேஜஸ்வி. ராகுல் காந்தி முழுமையா கேம்பெயினே பண்ணல. கடைசி நேரத்தில் பாருங்க, செப்டம்பர்ல அந்த யாத்திரையை முடிச்சுட்டு, ஓட்டு திருட்டு யாத்திரையை முடிச்ச பிறகு ஊரெல்லாம் சுத்தி பீகாருக்கே வரல. ஏன்னா தேஜஸ்வி மேல கோவம் வந்துருச்சு. தேஜஸ்வி என்டோர்ஸ் கூட பண்ணல சிஎம் கேண்டிடேட்னு. அப்புறம் ரெண்டாவது என்னன்னா, நமக்கு நிறைய சீட்டு கொடுக்கணும். ஏன்னா போன தடவை 70 கொடுத்தாங்க, அதுல ஜெயிச்சது 19 தான். இந்த தடவை அவளை கொடுக்க முடியாது, நீங்க 50 சீட்டு போட்டிடுங்க, அதுல பண்ணுங்க. இல்ல அது தொடர்ந்து போனதுனால சிஎம் ப்ரொஜெக்ட் இவர் வாயிலேருந்து ஒரு தடவை கூட தேஜஸ்வி சிஎம் சொல்லல. கடைசியில ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி பண்ணி அவரை தேஜஸ்வி தான் சிஎம்னு அசோக் கெஹ்லோட் வச்சு சொல்ல வச்சு, அசோக் கெஹ்லோட் பீகார்ல சொன்னா என்னங்க அது? யாரு? இப்போ நம்ம அசோக் கெஹ்லோட் சொன்னாலே நம்ம இவங்க கேட்பாங்க, நம்ம வியூவர்ஸ் விலாஸ், அசோக் கெஹ்லோட் யாரு? அந்த ராஜஸ்தான் முதல்வரா? அவருக்கு பீகாருக்கு என்ன சம்பந்தம்? அப்படிலாம் ஆரம்பிக்கும். நிச்சயமா சார், நிச்சயமா. இவரு அது அப்படியே விட்டுட்டு தேஜஸ்வியே தனியாவே நின்று இருக்க கூடாது. ஏன்னா லாஸ்ட் டைம் he was the பிக்கஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவர் தானே எடுத்தார். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஆர்ஜேடி தான், தேஜஸ்வி யாதவ் தான். இந்த வாட்டி அது கூட நடக்காது அப்படின்ற அளவுக்கு போயிட்டாரு. எங்க மிஸ் பண்ணிட்டார்? இல்லைங்க, அது என்ன விஷயம் என்னன்னா, அதாவது பீகார் ஒரு காஸ்ட் அரித்மெட்டிக்ங்க. சரி, அதுல தேஜஸ்வி மகாகட்பந்தன், அதாவது இந்த மெகா கூட்டணி பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் அவங்க சப்போர்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா யாதவ் சமுதாயம், ஆர்ஜேடி ஒரு இருக்குது. அவங்க 17%ங்க. அதுக்கப்புறம் 15% வச்சுப்போம். அதுல 17% இஸ்லாமியர்கள். இந்த முஸ்லீம் யாதவ் தான், எம்ஒய் ஃபேக்டர் தான் இது பின்னாடி. அதுக்கு பிறகு கொஞ்சம் தலித் இருப்பாங்க, மற்ற இவங்க இருப்பாங்க. இடதுசாரி கட்சிகள் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கு பீகார்ல ஒரு குறிப்பிட்ட ஓட்டு இருக்குது. சிபிஐ, சிபிஎம், சிபிஐ எம்எல் கூட இருக்குது, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கூட இருக்குது. அது பீகார்ல அவங்களுக்கு ஒரு ட்ரெடிஷனல் அங்க சப்போர்ட் உண்டு. அவங்க இப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஓட்டு எப்போதும் இன்டாக்டா இருக்கும். அவங்களுக்கு கொடுத்த சீட்டு ஜெயிச்சிருவாங்க. அவங்களுக்கு 20க்கு மேல சீட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க எப்படியா ஜெயிச்சு கொண்டு வந்துருவாங்க. அது அந்த லாட் இவங்களோட இருக்கு. ஏன்னா அவங்க பிஜேபி எதிர்த்து இருக்காங்க. நீங்க இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா என்டிஏ அலையன்ஸ்ல நிதிஷ்குமார் he represents backward caste. யார்? யாதவர்கள் இல்லாத பேக்வர்ட் காஸ்ட். அவர் கம்யூனிட்டியை குர்பி, அது 3% தாங்க. கோயிரி அது ஒரு 3-4%. ஆனா மற்ற யாதவர்கள் ஒரு டயத்தில் டாமினேட் பண்ணாங்க. ஸோ அதற்கு எதிர்த்து இருக்கிற எல்லா சமுதாயம் பாருங்க, அதெல்லாம் நிதிஷ்குமாரோட இல்ல பிஜேபியோட. பிஜேபி நான் பேக்வர்ட் காஸ்ட் கம்யூனிட்டிஸ் இருக்கு பாருங்க, அதை கொண்டு வருது. அது ஒரு 10% போட்டு பிஜேபி கொண்டு வரும். அதை தவிர்த்து கொஞ்சம் தலித்து ஓட்டு. இது முஷியாரின்னு ஒரு பார்ட்டி இருக்குது. அதை விட பெரிய விஷயம் சிராக் பாஸ்வான், அதாவது ராம்விலாஸ் பாஸ்வானோட கட்சி இருக்கு, லோக் ஜனசக்தி. பாஸ்வான் ஓட்டு ஒரு இம்பார்ட்டன்ட்டுங்க, அது 5-6% இருக்குங்க. காம்பினேஷன் இருக்கு. அதை விட பெரிய விஷயம் என்னன்னா விமன் ஓட்டு, மகளிர் இருக்கா பாத்தீங்களா, மகளிர் ஓட்டு. அது பெரும்பாலும் நிதிஷ்குமார். ஏன்னா 2005 வந்த பொழுது அவர் மதுவிலக்கு கொடுத்தார். he brought prohibition. prohibitionனால விமன் அதுல சமுதாயத்துல, பீகார் சமுதாயத்துல பிரச்சனை இருக்கு. இந்த குடி கெடுக்குங்கிறது பீகார்ல அவ்வளவு மோசமா இருந்துச்சு. அது வந்த பிறகு விமன் ஆர் வெரி ஹாப்பி. அப்புறம் இவர் நிதிஷ் வீக் ஆயிட்டார்னா, ஏன்னா ஆப்போசிட் சைட்ல திருப்பி கொண்டு தானே லிஃப்ட் பண்ணுவேங்கிறான், ப்ரொஹிபிஷன் எடுத்துருவேங்கிறான். இவங்களுக்கு என்னன்னா, திருப்பி நம்ம ஆம்பளை எல்லாம் குடிச்சிட்டு ஒரே கலாட்டா பண்ணிட்டு கெடுக்கணும். ஆனா அதே நேரத்துல இல்லீகல் லிக்கர் பெரிய பிரச்சனை. அப்புறம் இந்த இல்லிசிட் லிக்கர், அதாவது ப்ரூ பண்ற இது பாய்சன், இந்த பாய்சனஸ் லிக்கர், அது ஒரு பிரச்சனை. ஆனா இருந்தும் நீங்க காம்பினேஷன் பாத்தீங்கன்னா, இந்த பக்கம் விமன் பிளஸ் ஏபிசி, இந்த ஒரு ஃபார்மிடல் காஸ்ட் காம்பினேஷன். அவங்க நிதிஷை விட தயாரா இல்லை. ஆனா நடுவுல நிதிஷ் உடம்பு சரியா இல்ல, பிஜேபி நிதிஷை நாத்தி விடுவாங்க. ஆனா இந்த தடவை ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குதுன்னா,
ஏன்னா 2 பேரும் 101 சீட் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிஜேபி 101, ஜேடியு 101. நிதிஷ் கட்சி இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் இந்த தரம். அப்படின்ற மாதிரி. பிஜேபியோட கூட ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்கும். ஏன்னா பிஜேபி இருக்கிறது குறிப்பிட்ட ஓட்டு. அதை தவிர்த்து பாருங்க, இப்ப ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாரு 10,000 ரூபாய் தரேன்னு மகளிருக்கு. அது இன்னும் அந்த பாண்டை ஸ்ட்ராங் பண்ணிடுச்சு. அப்புறம் பல திட்டங்கள் என்டிஏ தரப்புல இருந்து போட்ட திட்டங்கள். அதை விட என்னங்க, மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பீகாருக்கு ரெவென்யூ டெபிசிட் ஸ்டேட். எப்ப அது ஜார்க்கண்ட் தனியா பிரிஞ்சு போச்சு. சென்டரோட ஹெல்ப் வேணும். பிரைம் மினிஸ்டர் மோடி தலைமையில் என்டிஏ அரசு டெல்லியில, நிதிஷ்குமார் தலைமையில் என்டிஏ அரசு பட்னால. இந்த காம்பினேஷன் தான் நமக்கு டெலிவர் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த தடவை ஓட்டு வேற அதிகம் என்ன கேட்டீங்கன்னா, அந்த சட் ஃபெஸ்டிவல் ஒன்று வருது. அதாவது எது நமக்கு ஸ்கந்த சஷ்டியோ அங்க சட் ஃபெஸ்டிவல். நம்ம முருகனை கும்பிடுறோம், அங்க சூரிய பகவானை கும்பிடுவாங்க இந்த சட் ஃபெஸ்டிவல்ல. அது சஷ்டி இன்னைக்கு தான் வருது. அந்த ஃபெஸ்டிவலுக்காக மைக்ரண்ட் லேபர்ஸ் எல்லாரும் வருவாங்க, குடும்பத்தோட ஒன்றா சேருவாங்க. எப்படி பொங்கல்ல தீபாவளியில நம்ம ஊர்ல எல்லாரும் போவாங்கல்ல ஊருக்கு, அந்த மாதிரி ஊருக்கு போவாங்க. இந்த தடவை என்ன பண்ணாங்க, கட்சிகளே சொன்னாங்க எலெக்ஷன் கமிஷன்ட்ட, நீங்க சட் ஃபெஸ்டிவல் ஆன பிறகு உடனே டேட் வச்சிருங்க. யூஸ்வலி பார்த்தீங்கன்னா இது தீபாவளிக்கு பிறகு வரும். எப்படி ஸ்கந்த சஷ்டி தீபாவளிக்கு அப்புறம் வருதோ அதே மாதிரி தீபாவளிக்கு வரும். யூஸ்வலி இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சட் ஃபெஸ்டிவலுக்கு தான் அங்கே போவாங்க. அது போன தேர்தல்லாம் பார்த்தீங்கன்னா நவராத்திரிக்கும் தீபாவளிக்கும் நடுவில் வந்து நடந்தது. இந்த தடவை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எலெக்ஷன் கமிஷன் சொன்னாங்க சத்தோட கையோட வச்சிருக்காங்க. இப்ப எலெக்ஷன் கமிஷன் சொன்னாங்க சத்து பெரிய சுட்டி, ஒரே லீவ்ல எல்லாம் இருப்பாங்க எல்லாரும், இல்ல உடனே வைங்க. சோ ஊருக்கு போனவங்க என்ன பண்ணாங்க, இருந்து நம்ம ஓட்டு போட்டு போவோம். சூப்பர். அதனால ஓட்டு பர்சன்டேஜ் அதிகரிச்சிருச்சு. அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ல பல ஓட்டர்கள் நீக்கப்பட்டார்கள். யாரு? மறைந்து போனவர்கள், ஊரை விட்டு போனவர்கள், அவர்கள் பேர் தாக்கப்பட்ட. அதனால தான் ப்ரொடெஸ்டே கிடையாது. இதை பெரிய இஷ்யூ பண்ணார் ராகுல் காந்தி. ஆமா. அது சுப்ரீம் கோர்ட் கேட்டாங்க, எவன் ஓட்டு வெட்டுச்சு அவன் எங்க இருக்கான் சொல்லுங்கன்னு. ஏன்னா எதிர்கட்சிகள் சார்பில் பெரிய பெரிய பிரபல வழக்கறிஞர்கள் எல்லாம் முன்னாடி நின்று இது இதுவாக்கும் அதுவா இருக்கும், இஸ்லாமியர்கள் எடுக்கிறதுக்காக நடக்கிற ஓட்டு இதே இப்ப தமிழ்நாட்டில் அதான் டிஎம்கே பண்ணிட்டு இருக்காங்களோ. அது சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கு, எங்க ஓட்டு எவன் ஓட்டு வெட்டு போச்சு கொண்டு வாங்க, அவங்கள ஒத்தர் கிடையாது. லோக்கலாவும் யாரும் அப்பீல் பண்ணல எலெக்ஷன் கமிஷன். அது ஒரு போகஸ் இஷ்யூ ஆச்சு. அதனால 3 லட்சம் பேரை நீக்கிற பிறகும், செத்தவர்களை நீக்கிற பிறகு, எல்லாரும் நீக்கிற பேர் நீக்கிற பிறகும் ஓட்டு பாத்தீங்கன்னா அதிகமாக விழுந்திருக்கு ஓட்டு. ஏன்னா ஜென்யூன் ஓட்டர்ஸ் ஆர் மோர். அப்புறம் கான்சியஸ்னஸ் வளர்ந்துருச்சு. இல்ல இதுவரை ஓட்டு போட்டு மாற்ற தேவையில்லை நமக்கு, நிதிஷ்குமார் தொடரட்டும் முதல்வராக. அந்த உற்சாகத்தினால பாருங்க ஒரு ஜெனரல் இம்ப்ரெஷன், சீட்டு இங்கே அங்கே இருக்கலாமே வழிய பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அது இல்லை. அப்புறம் ஓவைசி அவரு நின்னாரு. அவர் முதல்ல அலையன்ஸ் கேட்டார், இந்த கூட்டணியில என்னையும் சேர்த்துக்கோங்க. அவங்க லாலுவார் சந்திக்க கூட இல்லை. அவர் தனிப்படி கேண்டிடேட் போட்டாரு, சீமாஞ்சல். அதாவது எங்க இஸ்லாமியர்கள் டாமினேட்டட் ஏரியா பங்களாதேஷ் பார்டரோட. இவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க, ஒன்னு பெரிய ஆர்எஸ்எஸ், ஒன்னு சின்ன ஆர்எஸ்எஸ், ஓவைசி ஆர்எஸ்எஸ். எப்போது பிஜேபிக்கு சாதகமா பண்றாங்க. அதை தவிர்த்து டாக்டர் கடைசியா சொல்ல விரும்புது, நம்ம பிரசாந்த் கிஷோர், நான் தமிழர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் டிஎம்கேக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணவாரு. பிரசாந்த் கிஷோர் ஜீரோன்ல சார் சொல்றாங்க. எனக்கு அதான் சார் வருவாரு அப்படின்னு அதான் நெக்ஸ்ட் क्वेश्चन வச்சிருக்கேன். கிங் மேக்கர் ஆக போறாரு அப்படின்னு வேற பேசிட்டு இருந்தாங்களே சார், என்னாச்சு? ஆலோசகரா இருக்கலாங்க, அட்வைஸ் கொடுத்துட்டே இருக்கலாம். ஆனா தேர்தல் களத்துல நின்று ஏன்னா தானே, ஆனா அவர் நல்லா பண்ணாரு. ஒண்ணுங்க 2.5 வருஷம் முழு பிஆர் போனாரு, ஒரு ஆல்டர்னேட்டிவா ஜன் ஸ்வராஜ்னு. ஏன்னா அவரை முழுமையா நான் இது பண்ண மாட்டேன், அவர் இப்போ புதுசா பேசணும், யூத் எல்லாம் அட்ராக்ட் பண்ணாரு. ஆனா பிஆர் மக்கள் நிதிஷை விட்டுட்டு இவரை பிடிக்கிறதுக்கு இது இல்லை. இவருக்கு என்னன்னா பிரசாந்த் கிஷோருக்கு நிதிஷோட ஒரு உரசல். என்ன அமைச்சராக கட்சி என்கிட்ட கொடுங்கன்னு ஆரம்பிச்சாரு. நிதிஷ் அதெல்லாம் முடியாது. எப்படி மோதிக்காக 2014 பிறகு இவ அதே நான் உங்களுக்கு என்னால் தான் மோதி ஜெயிச்சாருன்னு ஆரம்பிச்சாரு 2014. நீங்க அரசியல் தலைவர்களை ஹெல்ப் பண்ணலாங்க, உங்களால அவங்க ஜெயிச்சாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா they have direct public contact. You may give them methods. இப்ப என்னாலதான் டிஎம்கே அப்ப ஜெயிச்சது சொன்னா அது டிஎம்கே காரங்க ஒத்துப்பாங்களா? சோ அந்த மாதிரி இவர் பெருசா கிளம்பினாரு. ஆனா எக்கச்சக்க பணம் அவர்கிட்ட.
ம். பல கட்சிகளுக்கு ஆலோசகராக இருந்திருக்காருல்ல, திரிணாமுல் காங்கிரஸ், டிஎம்கே, அகாலிதள் எல்லாருக்கும். அதனால பணத்துக்கு பிரச்சனை இல்லை. he was having full time paid workers. ஓ, அப்படி. மாச சம்பளம் கொடுத்து வச்சிருந்தாரு. ஓ, ஓகே. பணத்துக்கு பிரச்சனை இல்லை, வாரி வழங்கினாரு. ம். அப்புறம் இந்த இன்டர்நெட் வாரியர்ஸ், இன்டர்நெட்ல சோஷியல் மீடியால பஸ்ஸுக்க சம்பளம் கொடுத்த ஆளு போடுங்க. அப்புறம் கிராம பக்கத்துல எல்லாம் போய் என் மேல 10 வீடியோ போடுங்க, 1000 வியூஸ் கிடைச்சுன்னா 1000 ரூபாய் எடுத்துக்கோங்க. ஓ, பட் இதெல்லாம் ஒரு பஸ் என்ன பண்ணாரு, ஏன்னா இந்த டாக்டிக்ஸ் தெரியும் அவருக்கு. சரி சரி சரி. ஆனா பீகார் மக்கள் தன் ஓட்டை என்ன நினைக்கிறாங்க, ம். இதெல்லாம் நல்லா ஓடிட்டு இருக்கு. இவர் கொண்டு வந்தவங்க முகங்கள்லாம் இருக்கு பாருங்க, ம். பல பேர் நிறைய பேர் படித்தவங்க, இன்ஜினியர், டாக்டர். ஆனா அவங்க மேல இந்த மக்களுக்கு, கிராம மக்களுக்கு நம்பிக்கை வரல. கரெக்ட். ம். அப்போ ஒரு அதனால கிங் பாருங்க. மேக்கர்லாம் அவர் அப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு கிங் மேக்கர் ஆவாரு அப்படின்னு சொன்னதெல்லாம் ஒரு பொய் தான் இல்லையா சார்? இட் வாஸ் ஆல் அதை அ விட மித். பெரிய, எப்ப எந்தூசியாசம் குறைஞ்சு போச்சு சொல்லட்டுப்பா. நானே முன்னாடி இருந்து போட்டியிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில நான் போட்டியிடலன்ட்டேன். முதல்ல தேஜஸ் எதிர்த்து நிற்பேன், சரி. கடைசியில விட்ரா பண்ணிட்டேன். ம். அர்ஜுனன் போர்க்களத்துல அம்பு எல்லாம் போட்டு நான் எல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன், பகவத்கீதை இதுக்கு காத்திருந்த நிலைமையில இருந்துட்டார் அவர். அர்ஜுனன் மாதிரி ஆயிட்டார். ஆனா அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் இருந்தாரு, நீ போட வேண்டிய இதை பண்ணு, உன்னோட இது டியூட்டி இஸ் டு ஃபைட். Correct. இவர் என்ன பண்ணாரு, தான் விட்ரா பண்ணிட்டார். யாரு, நம்ம பிரசாத் கிஷோர். ம். இல்ல இல்ல நான் போட்டியிடல. அதுல என்ன ஆச்சுங்க, அவங்க கட்சி கேண்டிடேட்ஸ்ல ஓஹோ அப்ப நம்ம ஜெயிக்க மாட்டோம், தலைவரை பின் வாங்கிட்டாரு. ம். அது பாருங்க, இட் அஃபெக்டட் தி enthusiasm ஆஃப் ஆல் பெய்டு ஒர்க்கர்ஸ் அண்ட் லீடர்ஸ். ஓகே, அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா போயிடுச்சு. ஸோ அதனால வந்து யூ ஷுட் ஹவ் ஃபாட் இல்லைங்களா சார்? அதாவதுங்க, இந்திரா காந்தி மாடல் வச்சுக்கோங்க, எவ்வளவு தூரம் எமர்ஜென்சி ஆகி, ஆனா மீண்டும் மீண்டும் நின்று மீண்டும் மீண்டும், அதாவது நீங்க வந்து கூழ் காசை மீசை காசை நடக்காதுங்க. யூ ஹாவ் டு கெட் த இது, ஃபைட் யூ பண்ணி ஹாவ் டு, ஃபைட் அதாவது பண்ணிக்கணும். அண்ட் ஃபைட் என்னன்னா டஸ்ட்ல போனோங்க. ம். அந்த இதில் அந்த பின்தாங்கிய ஏதாவது நம்ம வேண்டாம் நம்ம, ஏன்னா அவருக்கு என்ன பயம், முதல்ல நம்ம தோத்து போயிட்டா கட்சியோட ஃபியூச்சரே ஓவர்னு. ஆ. சரி நம்ம பின்னாடியே இருக்கலாம். அதாவது என்ன, அது பாருங்க, நீங்க ஆலோசகராக இருந்து இந்த கட்சி இப்படி பண்ணணும், அந்த கட்சி ஐடியாஸ், நல்ல ஐடியாஸ் கொடுக்கலாம். ஆமா. தே ம். மே பி ஒர்க்கபிள் ஐடியாஸ், பட் நீங்க ஒரு கட்சி நடத்தும் போது யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் இன் தி ஃப்ரண்ட். நிச்சயமா சார். தட் வாஸ் a grave mistake ஐ திங்க் இல்லையா? ஆமா, நிச்சயமா. அது வந்து நான் நினைக்கிறேன் அவருக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை. ம். தலைவருக்கே கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா தொண்டர்கள் எப்படி இருக்கும்? நிச்சயமா 100% அவர் நிச்சயமா நின்று இருக்கணும். அதுவும் எனக்கு டவுட் இல்லை. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் சார். மகாராஷ்டிராவில் நடந்த மாதிரி இங்கே நடக்காதுன்னு நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா? இங்கே நிதிஷ்குமார் இப்போதைக்கு இருக்கிறார். வாட் இஃப் பிஜேபி டேக்ஸ் அண்ட் ஹையர் பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா, நிதிஷ்குமாரை வந்து சைடில் உட்கார வச்சுட்டு இவங்க வந்து சிஎம் கேண்டிடேட் யாராவது போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அதனால தான் அப்படி பாதி இல்லைங்க. பாதி நின்று இருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்ல இல்ல இல்லைங்க. அதாவது என்ன விஷயம் என்னன்னா, போன தேர்தலில் பாருங்க நிலைமை என்ன இருந்தது, சிராக் பாஸ்வான் தனியா நின்றாரு. ம். அப்படி இருந்தோம், அதனால ஜேடியுக்கு எதிர்த்து நின்றாரு, அது ஜேடியு சீட்லாம் குறைஞ்சிருச்சு. சரி. எல்லாத்துக்கும் ஒரு கவலைக்குள்ள விஷயம் என்னன்னா, நிதிஷ்குமாரோட ஹெல்த் இருக்கு பாத்தீங்களா, அது இல்ல, அது சரியா இருக்கிறவரை அவர் நீடிப்பார். சரி. ஓகே. ம். ஹெல்த் அஃபெக்ட் ஆச்சு வச்சுக்கோங்க, தென் த கொஸ்டின் கம்ஸ் ஹூ ஷுட் பி தி லீடர். ஓகே. ம். அதுல நீங்க என்ன பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி பிஜேபி பாத்தீங்கன்னா அவங்க குரூம் பண்றது தன் கட்சி தலைவர்கள் உள்ள சிராக் பாஸ்வான். ஆமா. ம். பாஸ்வான் சமுதாயம் தலித் சமுதாயம். ம். அண்ட் பீகார்ல ரொம்ப நாள் ஆச்சு ஒரு தலித் முதல்வரா வந்து. ம். அப்படி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா தே ஆர் லுக்கிங் அட் ஆல்டர்னேட்டிவ்ஸ். பட் இப்போ இமீடியட்டா வராது, ஏன்னா அவர் இஸ் ஓகே, பட் ஹிஸ் ஹெல்த் இஸ் அ இஷ்யூ. ஆமா. பட் பீப்புள், அதாவது என்னன்னா அது உடனே அது we can only இப்போ ஸ்பெகுலேட் தான் பண்ண முடியும். பட் என்ன கேட்டீங்கன்னா, ஒருவேளை ரொம்ப கம்மியா வாங்குறாருன்னு வச்சுப்போம் நம்ம. இவர் வந்து யாரு, கம்மியா வாங்கி பிஜேபி ஜாஸ்தியா வாங்குறாங்கன்னு வச்சுப்போம். பட் தே கேன் ஃபார்ம் அ கவர்மெண்ட் அப்படின்னா இல்ல அப்படி இல்லைங்க. போன தரம் கூட பிஜேபி ஜாஸ்தியா வாங்கி நிதிஷ் கம்மியா வந்து அவரை தானே முதல்வர் ஆக்கினாங்க. முதல்வர் ஆக்குனாங்க. பட் இங்க பாருங்க, அவுட் ஆஃப் அவர் இந்தியன். எனக்கு இல்ல, நான் ஐ கேன் சே ஒன் திங் சேஃப், இஃப் இஸ் ஹெல்த் இஸ் ஓகே தேர் ஒன்ட் பி லீடர்ஷிப் சேஞ்ச். ஓகே சார். ஓகே. அப்படின்னா வந்து மிஸ்டர் நிதிஷ் தான் வந்து சிஎம் தான் நம்ம வந்து ஒன்று வேற ஒன்று இருக்கு, அன்லெஸ் அந்த மாதிரி இண்டிகேஷன் இல்லைங்க நிதிஷ்க்கு. ஏன்னா திஸ் எலெக்ஷன் இஸ் ஃபாட் ஆன் நிதிஷ்.
ரைட். அதனால ஒன்றும் பெரிய மாற்றம் இருக்காது. ஏன்னா அவரோட உடம்பு சரியா இருக்கணும். ஏன்னா உடம்பு யார் கையில இல்லையே. ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. இன்னொரு செக்ஷன் தமிழ்நாடு ஒண்டி நம்ம பேசுவோம் சார். இன்னைக்கு வந்து இந்த பாம் பிளாஸ்ட் அண்ட் போல்ஸ் ஆஃப் போல் தான். ஸோ அதனால வந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம் டாக்டர் கணேஷ். இட்ஸ் அ பிளஷர் டாக்கிங் டு யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.